அமெரிக்காவுடன் வலுவான பொருளாதார உறவுகளை தொடரும் நோக்கில் மலேசியா அமெரிக்காவிற்கு பல்வேறு வர்த்தக சலுகைகளை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக கொள்கை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலீடு, வர்த்தகம், தொழில்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் அறிவித்தபடி, மலேசியா தனது 98.4% வரி கட்டுப்பாட்டில் இறக்குமதி வரிகளை குறைக்கும் அல்லது நீக்கும். அமெரிக்க விவசாய பொருட்கள் மீதான பாகுபாடான வரிகளும் நீக்கப்படும். மேலும் அமெரிக்க நிறுவனங்களை இலக்காக கொண்ட எக்சைஸ் டியூட்டி வரி விலக்குகள் அல்லது டிஜிட்டல் வரிகள் விதிக்கப்படாது. அமெரிக்க டிஜிட்டல் சேவை வழங்குநர்களுக்கான 6% வருவாய் பங்களிப்பு தேவை DNS மறு வெளிப்படுத்தும் உத்தரவும் ரத்து செய்யப்படும். வரி ஏய்ப்பு கவலைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் மலேசியா ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை இறுக்கியுள்ளது. மே 2025 முதல் மீட்டி மட்டுமே NPCO சான்றிதழ்களை வழங்கும். கூடுதலாக அமெரிக்காவிற்கான ரே எர்த் கனிமவள ஏற்றுமதிகளை கட்டுப்படுத்தாமல் இருக்க மலேசியா உறுதியளித்துள்ளது. ஜூலை 2025 முதல் AI சிப்புகளின் ஏற்றுமதிகள் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் அமலாகும். இருப்பினும் அமெரிக்காவிற்கு எந்தவிதமான பிரத்யேக கனிம உரிமைகளும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.